நம்பி நாராயணன் சார், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததனுடைய விளைவாக இன்று ஒரு ஒரு கண்டனத்திற்கு இன்று தமிழ்நாடு அரசாங்கம் ஆளாகியிருக்கா சார். டபுள் பெஞ்சும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டும் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் திரும்ப இந்த வழக்கை எடுத்து அவர் விசாரிப்பாருன்னு சொன்னாங்க. உடனடியாக விசாரிப்பாருன்னு நாங்கள் நினைக்கல, உடனடியாக எடுத்துட்டார். அவர் கேட்குறாருல்ல, இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இது அப்படின்னு சொல்லிட்டு, அது முதல்ல அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதா சார் இது? சார், முதல் விஷயம், நான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனை பாராட்டுறேன். சரி. ஏனென்றால் அவர் எது நீதி என்று நினைக்கிறாரோ அதை தான் செய்கிறார். சரி. 2-3 விஷயம் சொல்கிறேன். கொரோனா நேரத்தில் அந்த தப்லிக் ஜமாத் அவர்கள் வேறு வேறு வெளிநாட்டிலேருந்து வந்து வேறு வேறு மசூதிகளில் இருந்தார்கள். அவர்களை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, இங்கேருந்து போகக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்தந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது ஜிஆர் சாமிநாதன். சவுக்கு சங்கர் கேஸில் கண்டம்னேஷன் போட்டதும் அவர் தான். ஆனால் திமுக அரசு கேஸ் போட்ட போது என்ன சொன்னாங்க, எனக்கு வலியுறுத்தல் மேலேந்து வருகிறது, நான் அதுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொன்னார். பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். முழுக்க ஜிஆர் சாமிநாதன்ட்ட பெயில் போனால் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாத ஆளே கிடையாது சார். அதாவது அவர் வந்து 7 இயர்ஸில் நான் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறத ஓப்பனாக வெளியில் பண்ண எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவர் தான் கொடுத்துருக்கேங்கிறத அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆகையினால அவர் எந்த விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக தான் செய்கிறாருங்கிறத நிரூபித்து கொண்டு இருக்கிறார். ஒன்று, இவ்வளவு அவசரமா அப்படின்னு கேட்டால், நான் கேட்கல, நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க, இவ்வளோ அவசரமா என்று கேட்டால் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் எங்கே ஏற்றுவாங்க? சிவன் கோவிலில் ஏற்றுவார்கள், முருகன் கோயிலில் ஏற்றுவார். பிள்ளையார் கோயிலெலாம் ஏற்ற மாட்டாங்க சார். திருப்பரங்குன்றத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறாங்கங்கிறத வேடிக்கை. எந்த பிள்ளையார் கோயிலையும் நான் ஏற்றி பார்க்கல. இது ஒரு காரணம். அப்போ அதற்குள்ள கேஸ் 1ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது. 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தால் 3ஆம் தேதி நீங்கள் ஏற்றணும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை 2ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருக்குது, 2ஆம் தேதி நீங்கள் எங்கே போகலாம், 2ஆம் தேதி ஸ்டே வாங்க போகலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஸ்டேயே வாங்காமல் காலம் தடத்தி விட்டு 3ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் பண்ணாமல் 4 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுக்கிறாங்க. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, 6 மணி ஆகலையே, 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஏன் எடுக்கிறீங்க? அப்போ 6:05க்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 6:05க்கு ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்கம் தாமதம், அதாவது லேட் பண்ணுறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறது அதனுடைய தெரிகிறது. நீங்கள் உங்கள் தலைப்பை இன்றைக்கி டைட்டிலு பதற்றத்துக்கு என்ன காரணம், அதுதான் டைட்டில். பதற்றத்துக்கு காரணம் திமுக அரசு. ஏன்னா அங்கே போய் நவாஸ்கனி சாப்பிடுகிறார், சாப்பிட்டுட்டு நான் இந்த சாப்பிட்டேன்னு ட்விட்டரில் போடுறார். அதுக்கப்புறம் தான் பதற்றம் வந்தது. நவாஸ்கனியை யாரும் கண்டிக்கலை. ஆனால் அதை கண்டித்து ஒரு மீட்டிங் போடுறாங்க இந்து முன்னணியில், அனுமதி கொடுக்கல. அந்த அனுமதி கொடுத்துருந்தால் ஒரு மீட்டிங் 500 பேரோட போயிருக்கும். அனுமதி கொடுக்காம கடைசி வரைக்கும் பண்ணி, அதுவும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் 3 மணிக்கு ஆர்டர் ஆகி 5 மணிக்கு 10,000 பேர் கூடுகிறார்கள். அப்போது கூட வச்சது, பதற்றத்தை உருவாக்கினது யார்? திமுக அரசு. முருக பக்தர்கள் மாநாடு, எத்தனை தடை. இ பாஸ், ஒரு மாநாட்டுக்கு இ பாஸ் வேணும்னு திமுக அரசு சொன்னது, அதையும் மீறி போனார்கள். அதுவும் கோர்ட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் மாநாடு நடந்தது. அதாவது பதற்றம் ரொம்ப இயல்பாக போகிற விஷயத்தெல்லாம் பிரச்சனை. 2 சமுதாயத்துக்கு இடையில் பிரச்சனையே இல்லை சார். இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அதை கோர்ட்டு பார்த்துட்டு இருக்கு. பிரச்சனையாக 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் எதிராக நிற்கவே இல்லை. அப்போது பதற்றத்தை உருவாக்குவது என்பது அரசாங்கம். இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. அரசு அதிகாரி என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட்டை தானே மதிக்கணும். அவங்களுக்கு எங்கேருந்து என்ன உத்தரவு வந்தது, ஏன் அவர்கள் செய்யவில்லை, அதுதான் ரகசியமாக இருக்குது. ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரோ அந்த இடத்துல அவர் கேட்குறாரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஈஓவை கூப்பிடுங்கிறாரு. யக்ஞ நாராயணன் கூப்பிடுங்க. ஹெச்ஆர்என்சி வழக்கு தெரிஞ்சவர் சொல்கிறாரு, அவர் இன்கம்யூனிகேட்டோ, அவரால் என்ன தொடர்பு பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு.
எப்படிங்க ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, டெஃபமேஷன் போட்டாச்சு, ஆன்லைனில் வாங்கங்கிற எஸ்பியை கூப்பிடுறாரு, கலெக்டரை யாருங்கானும் எங்க நாராயணன் எங்கன்னா இன்கம்யூனிகேட் வர முடியாதுன்னு சொல்றாரு. எங்க போயிட்டார், இன்னைக்கு அவனால தான் 10 நிமிஷத்தில் வரணும்னு சொல்றாரு. நீங்க அரசாங்கம் சொன்னால் இப்போ நீங்க அரசினுடைய தரப்பு அரசு ஏதாவது ரிட்டர்ன் ஆர்டர் கொடுத்ததா, கோர்ட்டை அவமதியுங்கள் என்று தமிழ்நாடு அரசுலேருந்து ஏதாவது இவங்களுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் போச்சா? என்ன ஆர்டர் போச்சு? அதாங்க இதுவரைக்கும் சஸ்பென்ஸு. அதான் சஸ்பென்ஸு. ஏன் நிறுத்தினார்கள்? அதான் சஸ்பென்ஸு. இன்னைக்கு சென்னையில் நடந்த வழக்கில் எஸ்பி அவர் லோகநாதன்ட்டு இந்து முன்னணி வழக்கறிஞர் பேசுகிறார், இந்து மக்கள் கட்சி வழக்கறிஞர் பேசுகிறார். சார், கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறது, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு பேசுகிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஐ வில் ஃபேஸ் இட். இது அப்படி நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. அந்த லைவ் காட்சியை கட் பண்ணி இன்னைக்கு கோர்ட்டில் கொடுத்தாங்க. இதுதான் சார் உங்கள் எஸ்பியினுடைய பதில் என்று இன்னைக்கு கோர்ட்டில் கொடுத்தாங்க. அப்போது இன்னைக்கு ஐ வில் ஃபேஸ் இட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் என்று சொல்லும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்தால் பரவாயில்ல ஐ வில் ஃபேஸ் இட்னா அவருக்கு யார் அந்த தைரியம் கொடுக்குறா? இது கேள்வி வருதா இல்லையா? அப்போது இன்னைக்கு வந்த உடனே உள்நோக்கம் இருக்கிறது என்று இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்போ பதற்றம் செயற்கையாக உருவானது. இப்போ ஜிஆர் சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே முதல் ட்வீட் யார் போடுறா? அந்த தொகுதியுடைய எம்பி போடுறாரு, கலவர பூமி ஆக்கத்துக்கு. என்ன கலவரம் இதுவரைக்கும் நடல? நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்தினது பிப்ரவரியில், ஒரு கலவரம் வரலையே. நீங்கள் எவ்வளவு வம்பு பண்ணுமோ அவ்வளோ வம்பு பண்ணீங்க. முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது, அந்த மாதிரி அமைதியாக ஒரு மாநாடு நடந்ததே இல்லையே. அப்புறம் எங்கே வந்தது? நீங்களாகவே கற்பனை கொண்டு நீங்களாகவே இடிக்க போகிறா, நீங்களாகவே வர. ஏன் இந்த கற்பனை என்று கேட்கிறேன். எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்கு சார். இல்லாத ஒன்றை ஏதோ ஒரு காரணத்துக்காக, நீதிமன்றம் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இல்லை, எனக்கு அண்ணா முத்துப்பாண்டியன்னா கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிடணும்னு என்னுடைய சரி. ஏன்னா அதில் எல்லா ரெஸ்பாண்டையும் கேட்டுட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. எல்லாரும் எதிர்மனுதாரர், எல்லாத்தையும் கேட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த 2005 கோட் பண்ணுறாரு, 15 மீட்டர் கோட் பண்ணுறாரு. இந்த தூண் எப்படி அவர்களுடைய 2017 ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணியிருக்காரு. அந்த தூண் இல்ல சார், 2017 சுப்ராயன் பவானி சுப்ராயன் ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணிருக்காங்க. நான் கவனிக்கல, அதாவது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கான்னு. அதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், சோ இதற்கு முன்னாடி இருக்குது, நான் பார்க்குறேன். ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது விளக்கு அது வந்து தீபத்தூண் தான்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்படின்னு யார் சொன்னாங்க? ஜிஆர் சாமிநாதன் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு சார். அது தீபத்தூண்னு சொல்றது அதிகாரம் அவருக்கு இருக்கா இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மென்ட்க்கு இருக்கா? ஏற்கனவே இருந்ததை வச்சு சொல்றாரு. இருந்ததை வச்சு அவர் சொல்லி இல்லன்னு ஆத்தரைஸ் பண்ணல. 2017ல ஒரே ஒரு குறுக்கீடு. ஒரு நிமிஷம் நானே தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. நம்பினாரே சொல்லிடுறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லிடுங்க. கேட்டு 2017ல கல்யாண சுந்தரம் அவங்க பவானி சுப்ராயன் தீர்ப்புல அவங்க சொன்னதே இவங்க தொடுத்த வழக்க தள்ளுபடி பண்ணும்போது அவர்கள் சொன்ன ரெண்டு பேரும் இணைந்து ஏத்துறீங்க, அதை தொடர்ச்சியா செய்யுங்கன்னு தான் சொல்லி ஒரு நிமிஷம் சார். பவானி சுப்ரமணியன் சார் 49 பக்க ஜட்ஜ்மெண்ட் சார். அதுல வந்து எதிர்மனுதாரர்கள் ஜாயின்ட் கமிஷனர் HRNC இருக்கிறாரு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இருக்கிறாங்க, அப்புறம் சிக்கந்தர் பாதுஷா இருக்கிறாங்க, ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அந்த இவங்க இருக்கிறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. சரிங்களா சார்? ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஹிந்து அறநிலையத்துறையினுடைய கமிஷனர், வக்பு போர்டு இருக்குது, அப்புறம் இன்னொரு 2-3 இம்ப்ளீட் பெட்டிஷன் இருக்கிறாங்க. சரியா சார்? இதில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால கேட்கிறேன் சார். அது 100 ஆண்டுகளுக்கு முந்தைய விளக்கு தூண் அப்படின்ட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதில் எதிர்மனுதாரராக இருக்கிறதுனால கேட்கிறேன். அவங்க ஏதாவது ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களா? அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதை என்னென்ன சின்னம் இருக்கு அந்த தூணில் இருக்கிற சிற்பத்தை வைத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. ஓகே, சொல்லிட்டு ஆகையினால விளக்கேற்றணும் இந்த தூணை. அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். மோடி வச்சது அறநிலைத்துறை. தர்காவுக்கு சொந்தமானதாக இருந்தால் அவர்களை எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் அப்படிங்கிறதை அவர் சொல்லி, ஏற்கனவே அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்பதெல்லாம் சொல்லித்தான் சொல்லியிருக்கார். ஆகையினால இப்போது இன்னொரு விஷயமும் நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த விஷயமுமே எண்டின் இட் செல்ஃப்னு கிடையாது. இது ஒரு முடிந்த முடிவு இல்லை. இவங்களுக்கு வந்து இதை எதிர்த்து எங்கேனாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், யாரும் தடுக்க போகிறதில்லை.
ஆனால் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணினால் நீங்கள் ஒபே பண்ணணுமா இல்லையா, இதுதான் கேள்வி. இப்போ மோடி அரசு மோடி அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது, எப்படி வச்சுப்போம். மோடி அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நண்பர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இல்ல கவர்மெண்ட்ல சட்டத்தை போட்டு மாத்தி இந்த ரெண்டு அதை இப்ப பண்ணலாம், இவங்களும் தான் பண்ணலாம். பண்ண முடியாது சார், நீங்க பண்ண முடியாது. பாருங்க, ஒரே ஒரு விஷயம், ஆர்டர் நீங்க எதுவுமே எண்டின் இட் செல்ஃப் இல்லை, அழகா ஒபே பண்ணிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் தடைபட்டோம். நம்பி நாராயணன் சார் நான் கோர்ட்ல பல கேஸ் போட்டிருக்கேன். என்னோட கேஸ் டெல்லியில பெண்டிங்ல கிடக்குது. அது லிஸ்ட்ல மட்டும்தான் வரும், ஜட்ஜி டேபிளுக்கு கூட வராது. ஏன்னா அடுத்து 4 மாசம் தள்ளி போட்டுருவாங்க. ஒரு வழக்க நீதிபதி முன்னால கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் படாத பாடுபட்டு கிடக்கிறேன். ஆனா இந்த வழக்கு 7/11/2025 ஒரே ஒரு நிமிஷம் என்னன்னா 7/11 வழக்குல அவர் இதுக்கு மட்டும் இல்ல சார், என்னன்னா இருக்கிற 7-8 பேருமே 10 நாளைக்குள்ளார எதிர்மனு அவங்க ரிட்டர்ன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி ரெஸ்பாண்டன்ட் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அதுல ஆர்டர் பாஸ் ஆயிருக்குன்னா உண்மையில எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் சார் இருக்கு. நீங்க சொன்னது போல அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி தான். நான் உண்மையில நீங்க சொல்லுங்க, நீங்க ஓகே சார், நீங்க சொல்ல நினைக்கிற சொல்லலாம் சார். ரொம்ப சிம்பிள் சார், மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லாத சூழல் விட்டது. ஓகே, அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கான எந்த வேலையும் அவங்க செய்யவில்லை என்று வரும்போது காவல்துறையே தடுக்கும் போது சிஎஸ்எஃப் சொல்லியிருக்கார், அவ்வளோதான். அதை இன்னைக்கு சொன்னது சரி என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயச்சந்திரன் அமர்வு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. முடிஞ்சு போச்சு கேஸ். இல்லை சார், நீங்க தப்பு. ஆகையினால இல்லை நீங்க கண்டெம்ப்டை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை 6/5 எடுத்துக்கொண்ட போது அந்த ஆர்டர்ல அப்போ போட்ட ஆர்டர்ல தான் சிஐஎஸ்எஃப் கூட்டிட்டு போக. ஆமா, அதை இன்னைக்கு கேள்வியே கேட்கல, அது சரி என்று தான் சொல்லி இருக்கிறது இன்றைய ஜட்ஜ்மெண்ட், டபுள் பெஞ்ச். ஆமா, ஓகே, சரிங்களா. அதனால அதாவது ஸ்பெக்குலேஷன் யாருனாலும் சொல்லலாம் சார். லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் ஹைப்பு தான். இந்த ஹைப்புக்கு அவர் பதில் சொல்ல முடியாது. அவர் நீதியிலேருந்து என்ன செய்யணுங்கிறது இந்த ஹைப்பு திருப்பி. நான் அதுக்காகத்தான் சொன்னேன், ஏற்கனவே நடந்த பிப்ரவரியில் நடந்த இந்து முன்னணி கூட்டமாக இருக்கட்டும், முருக பக்தி மாநாடாக இருக்கட்டும், எல்லாருமே அப்போவும் இதே ஹைப்பு தான் கொடுத்தாங்க. கலவரம் பிரச்சனை ஒன்றுமே நடக்கலை. இட்ஸ் ப்ரூவ் அகைன் அண்ட் அகைன் எல்லாம் அமைதியாக போயிருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டு. கோபம் இருந்திருக்கும், ஆனால் களத்தில் எப்படி இருந்தார்கள்ங்கிறத நம்ம ஓகேங்க. மோட்டிவ் கற்பிக்கக்கூடாது. நீதிபதியினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. ஆனாலும் கூட நாம் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்துல ஜிஆர் சாமிநாதனே சொல்லியிருக்கார், தாராளமா என்ன விமர்சிக்கலாம் சொல்லியிருக்கார். அம்பேத்கர் சொன்னதை மட்டும் சொல்லுங்க. சட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அது யார் கையில இருக்குன்னு சொன்னது நாங்க இல்ல. நாங்க சட்டத்தையும் கான்ஸ்டிடியூஷனும் நம்புறோம். ஆனா எங்களுக்கு நீங்க 7ஆம் தேதி மென்ஷன் தாக்கல் செய்த ஒரு மனு 10ஆம் தேதி நம்பர் ஆகி வெறும் 20 நாள்ல இப்படி ஒரு ஆர்டர் பாஸ் ஆகி அதுக்கு அதனுடைய அவமதிப்பு வழக்கம் அடுத்த நாளே எடுத்து நாங்க பார்த்ததில்ல சார். எடுக்க வேண்டியதானே சார் சொல்லுங்க.